நாளை 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 என்று இன்றே இழக்காதே, நீ இன்றே இழக்காதே, நீ இன்றே இழக்காதே. இன்றை மீதுதான் நாளை முளைக்கும், அதனை மறக்காதே, நீ அதனை மறக்காதே, நீ அதனை மறக்காதே. கரெக்டாக பாடனான்னு தெரில லிரிக்ஸு, எனக்கு அந்தளவுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. இருந்தாலும் இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா அடிக்ஷன் அவேர்னஸ் வீடியோ இது. இது எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. லைக் பண்ணுவீங்களான்னு தெரியாது, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களான்னு தெரியாது. ஆனால் போய் சேர்த்திங்கன்னா பல லட்சம் மாணவர்கள், பல லட்சம் இல்லை, ஒரு 5000 பேர் பார்த்தா கூட அதில் ஒரு 100 பேராவது திருந்துவான் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். எஸ் சார், என்ன சார் சொல்ல வர்றீங்க? போதைப் பொருளுக்கு அடிமையாகும் மாணவர்கள் இன்னும் பேன் பண்ணியிருக்க விஷயங்களை இன்னுமே வந்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. விற்கிற விஷயம் எங்கே விற்கிறாங்கலாம் எனக்கு தெரியல. மாணவர்கள் கையில் புழங்குகின்றன. அது எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, ரோட்டில் நடக்கும்போது எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். நீங்கள் ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு போயிட்டிங்கன்னா, ஒரு கிரவுண்டுக்கெலாம் போனீங்கன்னா சுற்றி ஒரு 100 பேர் விளையாண்டுருப்போம். அதில் ஒரு மோஸ்ட்லி ஒரு 100-20 பேர் பக்கம் இது பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அது பேர் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அது பேர் நிறைய பேர் வச்சுருக்காங்க அதுக்கு, ஓகேங்களா? ஸோ அது வந்து தலகாணின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனர்ஜி பூஸ்டருன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இது போட்டால் எனர்ஜி வருமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சாவு தான் வரும், எனர்ஜி வராது, சாவு தான் வரும், உடம்பு போயிடும். நீ இப்போ ஒன்றும் ஆகாது. வயசாக 2 to 3 இயர்ஸில் கன்ஃபார்ம் த்ரோட் கேன்சர்லேருந்து மவுத் கேன்சர் வரைக்கும் வரும். இதனால் என்ன ஆகுன்னா நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வேறு எல்லாமே டேமேஜ் ஆயிடும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சைடு எஃபெக்டில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம இதுக்கு சக்தி இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. போட்டோன்னு கிறுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறோம். அது ஒரு 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 போதையாக எடுத்துக்கிறான், அது ஒரு கிக்காக எடுத்துக்கிறான், அதுவே அடிக்ஷனாக பண்ணிக்கிறான். பெற்றவங்க இதெல்லாம் பார்க்குறாங்களான்னு தெரியல. அவன் வாய்க்குள்ளே எங்கே வேணாலும் வச்சுருக்கலாம், இங்கே வச்சுருக்கலாம், இங்கே வச்சுருக்கலாம், மேலே வச்சுருக்கலாம், தெரிய மாட்டேது. கிளாஸுக்குள்ளே கூட வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. இது தெரிய மாட்டேது டீச்சர்ஸ்க்கு. வீட்டில் வச்சுருக்கான், வீட்டில் வச்சுட்டே உட்காரான், அப்படி தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி விஷயம் அது. ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயம், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணுறாங்கன்னா பண்ணக்கூடாதுரா. ஃபஸ்ட்டு இது வந்து பண்ணக்கூடாது. அந்த பேக்கெட்டில் வந்து முன்னாடியே போட்டிருப்பாங்க, கேன்சர் வரும், புற்றுநோய் வரும், இதனால் என்ன ஆகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ அப்படிங்கும்போது இந்த விஷயம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சீக்கிரமாக டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ இதை டேமேஜ் பண்ணுறது இல்லாமல் அவன் வாழ்க்கையே போயிடும். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து நல்லா படிக்க வச்சு அவனுக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணி வச்ச பெற்றவங்க நீங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அவனோட வாழ்க்கையே போயிடும். நீங்கள் தான் அவனை காப்பாற்றணும். ஸோ இப்போ நைஸாக அவங்ககிட்ட போட்டு வாங்க முடியாது. நைஸாக அவங்ககிட்ட கேட்டிங்கனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால் அவன் பேக்லேயோ இல்லை வந்து அவனுடைய ட்ரெஸ்ஸு எதுலையோ பாருங்கள், பேக்லேயோ இல்லை ட்ரெஸ்ஸு ஜோப் பாக்கெட்லேயோ அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயாவது பதுக்கியிருப்பான். தயவு செய்து அவன் வீட்டில் எல்லார்ட்டையும் தேடி கண்டுபிடிச்சிருங்க, சந்தேகம் இருந்தால். இல்லை அப்படின்னா மாணவர்கள் நீங்கள், நான் ஒன்று சொல்கிறேன்டா, பெஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறத விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லு, நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லு. அவனாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவான். உங்களால் விட முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு. இது ஒரு நாள் 1 போடணும்னு தோணும், 1 போட்டால் 2 போடணும்னு தோணும், 2 போட்டால் 3 போடணும்னு தோணும், 3 போட்டால் 4 போடணும்னு தோணும். அதுக்கப்புறம் தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து நம்மளுடைய டோப்பமைன் அப்படியே ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும், அடிக்ட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய மூளை என்ன சொல்லும் அப்படின்னா, கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துடும். அப்படியே கை காலில் விரைக்கும். ஸோ அந்த நிலைமை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அதனால தான் விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பேசிக்காக ஆரம்பிக்கிறவனுக்கு நான் சொல்கிறேன், ஆரம்பிச்சின்னா விடவே முடியாது. அப்படியே விட்டாலும் அதோட பக்க விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கெல்லாம் வைக்கும்போது ஒயிட் கலரில் ஏதோ புண்ணு வருது அப்படின்னாலே நீ விட்டுரு. அதுதான் அறிகுறியே அதுதான். ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு அறிகுறை. நீ எரியுதுன்னு சொல்கிற, அங்கே வந்து புண்ணாகுதுன்னு சொல்கிற. ஸோ அந்த இடத்துல வந்து மவுத்தில் வந்து எங்கேயாவது வந்து புண்ணாகுதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக விட்டுதான் ஆகணும். அந்த இடத்துல உனக்கு டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது புற்றுநோய் தான். இவ்வளோ வெளிப்படையாக சொல்லிட்டேன். டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்கலாக இனி சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிவிட்டு என்ன நடக்கும்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். நீ வேணால் நெட்டில் போயிட்டு அடிச்சுப்பார், கூலிப் உடம்புக்கு நல்லதா. நான் சொல்லக்கூடாது, வார்த்தையே சொல்லிட்டேன், சாரி. அந்த போதைப்பொருள் போடுறீங்கள்ல, அது வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்னு போய் அடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதனால்
மோசமான நினைவுகள் தான் உண்டாகும். இதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். ஆல்ரெடி நம்மளோட விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறையா மதுபான கடை வந்து பூட்டிட்டாங்க. ஸ்கூல் பக்கத்துலேயும் இது கோயில் பக்கத்துலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பூட்டிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்க்கணும் இந்த மாதிரி. ஏன்னா இந்த விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு கிடைக்குது, இன்னும் நிறைய பேர்த்துக்கு கிடைக்குது. ஆக்சுவலி பேன் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் விற்கக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் பேண்டான விஷயமே பசங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரியல, ஆனால் கிடைக்கிது. ஸோ இந்த விஷயம் குறித்து மாணவர்களை நீங்கள் எல்லாத்துக்குமே அதை போய் சேர்க்கணும். கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இது வரும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், டெத்து தான். ஸோ அப்படி சொல்லக்கூடாது. அரிச்சு குடல் அரிச்சு குடலும் போய், தொண்டையும் போய், வாயும் போய், பார்க்க சகிக்க முடியாமல் போய், எல்லாமே போயிடுப்பா. சொன்னால் கேளுங்க. ஸோ தயவு செய்து இது வேண்டாம். நான் ஏன் இந்த தருணத்தில் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, +2 ஸ்டார்ட் ஆக போகுது, 10th ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஸ்டார்ட் ஆகையில் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்லா படிக்கணும்னா இந்த விஷயமெல்லாம் விட்டுருங்க, அப்படியே கெடுப்பானுங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லை, வேறு சில விஷயங்களும் மாணவர்கள், அதாவது நல்ல நண்பர் கூட சேரணும். நண்பர்கள் தான் கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதில் கெட்ட நண்பரும் இருப்பான், நல்ல நண்பரும் இருப்பான். கெடுக்கிற பையன் கூட நீ சேராத, அவனுக்கு அதுதான் வேலையாக இருக்கும். அவன் வந்து மற்றவங்களுக்கு கெடுத்து விடுவான், நீ அவங்க கூட சேர்ந்து கெட்டு போயிடுவேன். இந்த விஷயம், அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த வாய்க்குள்ளே வைக்கிறீங்கள தலகாணின்னு சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை, வேறு நிறையா போதைக்கான அடிமை இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த போதைப்பொருளெல்லாம் யூஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ தேவையில்லாத இந்த பள்ளி பருவத்திலே வந்து பார்த்திங்கன்னா மோசமான நிலைமையில் ஆகி, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா குடும்பத்தை யார் பார்த்துக்குவா? வரக்கூடிய பின்விளைவுகள் பெற்றோர்களுக்கு மட்டும் இது இல்லை, உன் லைஃபுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி ஆரம்பிச்சிடும். உன் லைஃபுக்கே வந்து ஒரு என்ன த்ரெட்னிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ இல்லாமல் வார்னிங் வீடியோவாக எடுத்துக்கோ. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வாழலான்னு போகும்போது நல்ல லைஃப் வாழ முடியாது. நமக்குன்னு ஒரு குழந்தை, நமக்குன்னு ஒரு ஒய்ஃப், நமக்குன்னு ஒரு அப்பா அம்மா, நமக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது நம்மளால் ஒரு உடம்பு ஒத்துழைக்காது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது சத்தியமாக சொல்கிறேன், கை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே விரைக்கும், ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் என்ன, புற்றுநோய் நிலமை தான். ஸோ அதனால் தயவு செய்து இதை விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் வந்து ஓப்பன் டாக்காக நான் சொல்ல முடியாது. ஏன்னா எஜுகேஷன் சேனல் வச்சுட்டு இதுவாக சொன்னதே பெரிய விஷயம். ஏன்னா இதனால் பல மாணவர்கள் அழிகிறாங்க, அது நல்லா தெரியுது. நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு அக்கறை இருந்தால் எல்லாத்துக்கும் அனுப்புங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்த்தா மாணவர்கள்கிட்ட, உங்கள் பசங்கக்கிட்ட ஓப்பனாக கேட்டுருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. சந்தேகம் இருந்தால், சந்தேகப்பட்டு, அதாவது சந்தேகம் இருந்தால் தேவையில்லாமல் பசங்களெல்லாம் இது பண்ண வேண்டாம், நல்ல பசங்களும் இருப்பாங்க. சந்தேகம் இருந்தால், ஏதாவது இருந்தால் வாய்க்குள்ளே இப்படி இருக்கான்னு, ஏதோ வாய்க்குள்ளே வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஏதாவது பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அதெல்லாம் நோட்டிஃபை பண்ணுங்கள், சரிங்களா? சந்தேகம் இருந்தால். ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே அவனை வந்து கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போய் நல்ல விதமாக அவனை சொல்லி, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போய் நல்ல விதமான சொல்லி அவனை கூட்டிகிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா நீங்களே பேசி அவனை புரிய வைக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா அவன் உயிரையும் காப்பாற்றணும், அண்ட் வாழ்க்கையும் காப்பாற்றணும், அவனை ஜென்ரேஷனும் காப்பாற்றணும், அண்ட் லைஃபு, பெரிய லைஃபு. படிக்கிறது மற்ற விஷயம், அண்ட் இதனாலேயே படிக்க முடியாமல் போகுது நிறைய பேர்த்துக்கு. ஒருத்தன் போடுவான், பக்கத்தில் இருக்கவன்ட்ட கொடுப்பான், அவன் 2 பேர்த்துட்டு கொடுப்பான். இது ஒரு பொழப்பாகவே நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் எல்லாத்தையுமே சொல்லலை, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சொல்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் ஒரு 10 பேர் வந்து திருந்தினா கூட எனக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கும் அந்த எண்ணம் இருந்தால் அனுப்புங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜென்ரேஷனை கெடுக்கிறதே இதுதான். தேங்க்யூ.